கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். அவர் கரத்தை உயர்த்தும் போது என்னெல்லாம் செய்வார் என்கிறதை கீழே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் கரத்தை உயர்த்தி செய்கிற காரியம் என்ன? 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கரத்தை உயர்த்தி என்ன செய்கிறாரா? நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நமக்கு நற்சீர் உண்டாக செய்கிறார், நாம் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். இந்த 3 வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்திரப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்தாபித்து என்று சொல்லும் போது நிலைப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார், தூக்கி நிறுத்தி வைக்கிறார். தளர்ந்து கிடந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறார். நற்சீர் உண்டாக செய்கிறார்னா முன்னாடி இருந்ததை விட நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், நன்மையாய் மாற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்முடைய நாளையை குறித்து நம்ம கிட்ட தான் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நம்முடைய நாளையை குறித்து அவர் கவலைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சீஷர்கள் ஜனங்களை அனுப்பி விட சொல்லுறாங்க. ஆண்டவரே இவங்களை அனுப்பி விடுங்க. ஆண்டவர் சொன்னார், இவங்க இப்படியே போனா வழியில சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். நம்ம கிட்ட சொல்றார், நீ உன் நாளையை குறித்து கவலைப்படாத சொல்லிட்டு அவர் நம்முடைய நாளையை குறித்து அக்கறை உள்ளவராய் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ தேவனால் மாத்திரமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மை நிலைப்படுத்தி நமக்கு நற்சீர் உண்டாக செய்து நாம் அவரை அறிந்து கொள்ள பண்ணத்தக்கதாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்த முடியும். இதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் கரத்தை உயர்த்துகிறேன். அப்போ ஒரே லைன்ல சொல்லணும்னா, இவை அனைத்தும் அப்பா எங்க கையால முடியாது, உங்க கையால தான் முடியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அவர் பிந்தினதை குறித்து ரொம்ப கவனம் உள்ள கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். முந்தின நாட்களை விட பிந்தின நாட்கள், பின்வரும் காலம், இனி வரும் காலம், அதன் மேல் அவர் ரொம்ப நம்முடைய வாழ்க்கை அப்படி வைத்துதான், நம்முடைய ஃபியூச்சர் அவர் மனசுல வச்சுதான் நம்மளை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார். இது நமக்கு பல நேரத்தில் புரிகிறது இல்லை, பல நேரங்களில் நமக்கு தெரிகிறது இல்லை. நம்முடைய நாளைய மனதில் வைத்து நடத்துகிறார். ஆமென். ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றும்படிக்கு அவனை நடத்தினார். ஒரு குழந்தையை பெறுவதற்கு 25 வருஷம் காத்திருக்க வைக்கிறது இல்ல, ஆபிரகாமை வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். அபிமெலேக்கு வீட்டில் எல்லாருக்கும் பிள்ளைங்க, ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அப்போ ஆபிரகாம ஒரு மகனுக்கு தகப்பனாய் மாற்றுவதல்ல, விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றும். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றணும்னா விசுவாச பிள்ளைகளை விட அவன் விசுவாசத்தில் வல்லவனா இருக்கணும். தேவன் அவனுடைய ஃபியூச்சர் பிந்தின நாட்களை மனதில் வைத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவனை கர்த்தர் உருவாக்கி அப்படி அவன் வாழ்க்கையில தேவன் கிருபை செய்து அப்படி ஸ்தாபிக்கிறார். மோசேயை இஸ்ரவேலுக்கு தலைவனாக மாற்ற தேவன் கிருபை செய்கிறார். அவனுடைய ஃபியூச்சரை மனசுல வைக்கிறார். இஸ்ரவேலுக்கு தலைவனாய் மாற்ற கிருபை செய்கிறார். தாவீதை ராஜாவாக மாற்றுறதுக்கு தாவீதின் வாழ்க்கையில தேவன் கிரியை நடப்பிக்கிறார். பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் மாற்ற தேவன் கிரியை நடப்பிக்கிறார்.
நமக்கு பல நேரத்தில் புரிகிறதில்லை. நம்முடைய நாளைய தேவன் மனதில் வைத்து தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிற காரியங்களை கூட தேவன் அடிக்கிறார் சில நேரத்தில். நேற்று சென்னையில் யூத் மீட்டிங்ல ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொல்ல வைத்தார். அநேக பிள்ளைங்க வந்து ஒப்பு கொடுத்தாங்க. நமக்குள்ளே சில ஆசைகள் எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். ஆசையே இல்லாத எந்த மனிதனும் கிடையாது, விருப்பமே இல்லாத யாருமே கிடையாது. அந்த எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும் போது அதை நம்ம பலிபீடத்தில் வைக்க தவறிவிட்டோம் என்றால் அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே பெரிய கோட்டையாக கட்டி எழும்ப ஆரம்பித்து விடும். அந்த கோட்டைகள் என்ன ஆகிவிடும் என்றால் நம்முடைய நம்ம மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு எதிராக நம்மை செயல்பட வைக்கும், நம்மை யோசிக்க வைக்கும், நம்மை பேச வைக்கும், நம்மை வழி தப்பி போக வைக்கும், நம்முடைய வாழ்க்கையை பாதியிலே விழத்தள்ளிவிடும். பாருங்கள், பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள். தேவன் வந்து பார்க்க வருகிறார். அது தேவ சித்தத்துக்கு மாறாத இருந்ததும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதை தாறுமாறாக்கி போட்டு விட்டார். நம்மை தேவன் ஜெனிப்பித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை தேவன் பிறப்பித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை தேவன் வளர்த்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை தேவன் இதுவரை பாதுகாத்து வருகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசேஷமா இந்த 2 வருஷமாக நாங்கள் கேட்ட செய்திகளிலே அதிகமான செய்தி என்ன அப்படின்னா மரண செய்தி தான். அதுல சிறு பிள்ளைகள்ல இருந்து வயோதிபர்கள் வர. ஆமென். முதல்ல சொன்னாங்க வயோதிபர்களை மட்டும்தான் பாதிக்கும். செகண்ட் வேவ்ல சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? வாலிபர்கள் அதிகமா. அதே போல நாம் பார்க்கிறோம், யாரும் வித்தியாசம் கிடையாது, விதிவிலக்கே கிடையாது. ஆமே, தேவனை அறிந்தவர்களும் அதில் பாதிக்கப்பட்டார்கள், அறியாதவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், விசுவாசிகளும் பாதிக்கப்பட்டார்கள், அவிசுவாசிகளும் பாதிக்கப்பட்டார்கள், பாஸ்டர்ஸும் பாதிக்கப்பட்டாங்க, பாவிகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் இதில் யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. அப்படி இருந்தும் தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் நம்முடைய நாளை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னும் இந்த கிருபை என்கிற தண்ணீரை ஊற்றி இந்த மரத்தை, இந்த செடியை கர்த்தர் பட்டு போகாமல், கெட்டு போகாமல், வெட்டி போடாமல் தேவன் பாதுகாத்து வருகிறார் என்றால் இதில் அவர் விரும்புகிற கனியை அவர் பறித்து புசிக்க விரும்புகிறபடியினாலே, அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறபடியினாலே நம்முடைய பிந்தின நாட்கள், பின்னாட்களை குறித்து கவனம் உள்ள, கரிசனை உள்ள, அக்கறை உள்ள தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எனவே தான் பேதுருவுக்கு ஆமென் சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவும் போது பேதுருவின் இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பேதுரு சொல்லுகிற, ஆண்டவர் இதை நீங்க ஒரு காலம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது பேதுருவின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 13:7, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். உனக்கு இப்போ தெரியாது, இனிமேல் அறிவாய். 13:7 வாசிங்க. யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அப்போ ஒரு காரியம் தெரியுது, இப்போ நமக்கு நிறைய காரியம் தெரியல. எனக்கு இப்போதான் தெரியலையே தவிர எனக்கு கடைசி வரை தெரியாம போகாது. இனிமேல் அறிவாய், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்யறது நிறைய நேரத்தில் புரிய முடியல. பல நேரத்தில் தேவ சித்தத்தின்படி தான் வாழ்க்கை போறது போல இருக்கும், ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தடங்கல் இருக்கும், புரிகிறதில்லை, புரிய முடிகிறதில்லை. நம்மால் அதை யூகித்து என்ன இப்படி எல்லாமா யோசித்து பார்க்கிறோம், தெரியல. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றார், ஒண்ணுமே புரியல பேதுருவுக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆமென். நான் செய்யறது உனக்கு இப்போ தெரியாது பேதுரு, நான் செய்யறது உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லல, இப்போ புரியல உனக்கு, இனிமேல் அறிவாய். அதன் அர்த்தம் என்ன? அதை அறியும் காலம் வரைக்கும் பேதுருவே இந்த தீபத்தை நான் அணைய விட மாட்டேன், இந்த தீபத்தை நான் அணைய விட மாட்டேன், இனிமேல் அறிவாயினா அதன் காலம், அதன் அர்த்தம் என்ன? நான் செய்யறது உனக்கு ஒரு நாள் புரிய வரும், அன்னைக்கு வரைக்கும் நீ இருப்ப. ஹல்லேலூயா. நம்முடைய பிந்தின நாட்களில் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உபாகமம் 8:15, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. ஆமென். அப்ப நம்முடைய ஃபியூச்சரை குறித்து கரிசனை உள்ளவர். நேற்றைய ஜெபத் யூத் மீட்டிங்ல சொன்னேன், நான் கேட்ட காரியங்களின்படி, நான் விரும்பின காரியங்களின்படி தேவனின் வாழ்க்கையை அமைக்காதபடியினாலே இன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார்.
என்னுடைய நாளையே தேவன் இன்னைக்கு பார்க்கல, என்னுடைய நாளைய நான் இந்த பூமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார். இதை எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துவீங்க. நான் இந்த பூமியில பிறந்து நான் கண்ணை திறந்து இந்த பூமியை, என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயை, இந்த பூமியை நான் பார்ப்பதற்கு முன்னமே என்னுடைய நாளைய, ஆமென், என் தகப்பன் நான் கருவா இருக்கும் போதே அந்த அழகான கண்கள் கண்டதே, அவர் என்னுடைய நாளைய பார்த்துட்டார், அவனுடைய ஃபியூச்சரை பார்த்துட்டார். அதனாலதான் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பார்வையில நம்முடைய வாழ்க்கை இருக்கு, நம்முடைய எதிர்காலம் இருக்கு. அவர் எப்படி பார்க்கிறார்னா பாருங்க, 12 சீஷர்களை ஆமென் தம்மோடு கூட வர வைத்து தாம் சிந்த போகிற இரத்தத்தின் அடையாளமாக ரசத்தை கையில் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என சொல்வதற்கு பதில் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற இரத்தம். புரியல பேதுருவுக்கு. இங்க அநேகர் யார் இருக்கா? நம்ம 12 பேர் தானே இருக்கிறோம். இங்க யார் இருக்கிறா? அங்க யாரும் இல்லை, ஆனா இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். பேதுரு அன்னைக்கு இருந்த கூட இருந்த 12 பேரை பார்த்தா ஆண்டவர் அந்த இரத்தத்தினூட அன்னைக்கே என்னையும் உங்களையும் பார்த்தார். அதனாலதான் அந்த கிருபாசன தண்டையில தைரியமாய் நெருங்கி வந்திருக்கிறோம், கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த அநேகர் யாருங்க? இன்னைக்கு தேவ ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற நானும் நீங்களும் தான். அவர் நம்மளை பார்க்கிறார். இங்கே சொல்கிற பூர்வ நிலையில் நான் ஸ்தாபித்து, பூர்வ நிலையில ஸ்தாபித்துன்னு சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவா தெரியுது. ஏற்கனவே ஏதோ ஒரு நிலையில நல்லா இருந்திருக்கிறோம், அதிலிருந்து கீழே விழுந்துட்டோம் அல்லது அதிலிருந்து இறங்கிட்டோம். பூர்வ நிலையில் ஸ்தாபித்து என்பது ஒரு புதிய காரியம் அல்ல, ஒரு புதிய ஆரம்பம். ஒரு புதிய காரியம் என்பது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சீரோ, என் வாழ்க்கையிலேருந்து எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நான் குப்பை, நான் பிறந்ததுலேருந்தே குப்பை. அந்த குப்பையில் இருந்த என்னை கர்த்தர் எடுத்து கோபுரத்தில் வைக்கிறார், பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். இது புதிய காரியம். அவர் புதிய காரியத்தையும் செய்வார், அவர் புதிய ஆரம்பத்தையும் தருவார். ஆமென். இன்னைக்கு செய்தி, தேவன் புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். புதிய காரியத்தை செய்கிறவர். புதிய காரியம் செஞ்சதுனால தானே அந்த பூர்வ காலத்தில். அதனால யோபு சொல்ல, எனக்கு முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா, அதன் அர்த்தம் நான் இப்போ இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இதான் அதனுடைய அர்த்தம். என்னுடைய முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா நலமா இருக்கும் என்று யோபு சொல்றாருன்னா, அது நான் இப்பொழுது இருக்கிறதை விட இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன். ஆண்டவர் என்ன வாக்குறுதியை தருகிறார்னா, நான் உனக்காக கை நீட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உன்னுடைய பிந்தின சீர் நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புலம்பல்ல ஒரு ஜெபம் இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்பும் அடுத்த வார்த்தை, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் இன்னைக்கு எல்லாம் பேச முடியுமான்னு தெரியல. அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொண்டு வந்துட்டே இருந்தார். சென்னையில் இருக்கும்போது ஒரு செய்தி, இதுக்கு சம்பந்தமா ஒரு செய்தி எடுத்து எழுதி வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில டிராவல் பண்ணி வரும்போது ஆண்டவர் இன்னும் பேச வைக்கிறார், இன்னும் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ஏன் நாம ஜெபிக்க விட்டுட்டோம் தெரியுமா? இனி அப்படி நடக்காதுன்னு நம்ம இருதயத்தில் டிசைட் பண்ணிட்டோம். அதான் பிரச்சனை. இனி இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டோம். நமக்கு மிகப்பெரிய எதிரியில ஒண்ணு யாரு தெரியுமா? நாம நிறைய நினைக்கிறோம் தெரியுமா? அந்த நினைவுகள். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:1. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, இந்த வார்த்தை கவனிங்க, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, போதும், என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. அதன் அர்த்தம் என்ன?
என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய யோசனையில் நான் அவரை இன்வால்வ் ஆக்கலைன்னா நான் அந்த இடத்துல என்ன செய்கிறேன்? என் பாவத்தை நான் கூட்டுறேன். நான் நிறைய யோசிக்கிறேன் என் ஃபியூச்சரை குறித்து, என் நாளைய குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்கிற என்னுடைய யோசனையில் கிறிஸ்துவ நான் உள்ள சேர்க்கல அப்படின்னாலே அந்த யோசனையினால நான் இளைத்து போவனே அன்றி அது எனக்கு கண்ணியாய் மாறுமே அன்றி அது எனக்கு ஒருபோதும் நன்மையாய் மாறாது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணம் வருது, ஆண்டவரே அந்த இடத்துல எப்படி கீழ்ப்படுத்த? நான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது அந்த எண்ணம் நம்மை மேற்கொள்ளாது இருக்க, ஏசப்பா இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள எழும்புது ஆண்டவரே, இப்படி நம்ம அவர்கிட்ட பேசி பழகுற அனுபவம் நமக்குள்ள இல்லை. நம்ம ஜெபத்தில் அந்த ஜெப நேரத்தில் மட்டும்தான் பேசுகிறோம். அந்த ஜெப நேரத்தில் மட்டும் கடமைக்காக டெய்லி ஒரு ஃபோன் கால் அப்படிதான் இல்லை. அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு சிறையாக்கணும், கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணும். அப்படி சிறைப்படுத்த நமக்குள்ள எழும்புகிற நெகட்டிவ் தாட்ஸ், அந்த தீமையான எண்ணங்கள் நம்மில் மேற்கொள்ளாது. நமக்குள்ள சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மேல நிற்பார். கிறிஸ்து நம்ம மேல உயர்ந்திருக்கும் போதெல்லாம் நமக்கு நம்பிக்கை உண்டாகும், நமக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை நம்மளை ஜெபிக்க வைக்கும். இங்கே பாருங்க, புலம்பல்ல ஜெபிக்கிறார்கள், என்ன கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாம் திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீரை பார்க்கலாம். அப்ப நீ கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ கேளு. முதல்ல நம்பணும், கர்த்தரால் என்ன திருப்பி நிறுத்த முடியும், கர்த்தரால் என்ன ஆசீர்வதிக்க முடியும். நான் முன்னாடி இருந்ததை விட கர்த்தரால் என்ன நல்ல வைக்க முடியும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வசனங்களை வேகமாய் வாசித்துவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். சங்கீதம் 71 20 21 வசனங்கள். 71வது சங்கீதம் 20 21 வசனங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. இதுதாங்க நம் தேவன், அவரால செய்ய முடியும். திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை ஏற பண்ணுவீர். அப்ப திரும்ப உயிர்ப்பிச்சுன்னா ஆளு தொய்ந்து போயிட்டாப்ல. பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர்னா தாழ்விடத்துக்கு போயாச்சு அவன். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, நாம இனி ஏற முடியாது, ஆனா தேவன் நம்ம ஏற பண்ணுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். அவர் பலத்தால் இடைக்கட்டி எனக்கு என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க வார்த்தை வந்துட்டனாலே சொல்லாம நீங்க ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். என்ன திரும்ப ஏற பண்ணுவீர். அடுத்த வார்த்தை 21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்று. இதுதாங்க நம்பிக்கை. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அனைத்தும் இனி வரப்போகிறவைகள். நான் அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை கண்டது உண்மைதான், ஆனா அவர் என்னை ஏற பண்ணுவார், அவர் என்னை உயிர்ப்பிப்பார். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த ஒரு காலம் எப்போ நடக்கும்? என் அப்பா கையை உயர்த்திட்டா எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆன்லைன்ல பாக்குறவங்க இதை நம்புறீங்கன்னா இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் நீர் எனக்காக பேசுகிறீர், ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தந்தார், ஒரு புதிய துவக்கத்தை தந்தார். இன்னைக்கு தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். ஒரு புதிய காரியத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையை ஆரம்பித்தார். நல்லா தான் போயிட்டு இருந்து பாருங்க. ஒரு கல்யாண வீட்டில் இயேசு என்றானது உடனே திராட்சரசம் குறையல. முதல் பந்தியில் அந்த குறை வரல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா இல்ல. ஆனா போக போக குறைய ஆரம்பிச்சிட்டு. ஆமென். இயேசு ஒரு இடத்துல இருந்துட்டார்னா அந்த இடத்துல உள்ள முந்தினதை குறித்து பேச விட மாட்டார், பிந்தினதை குறித்து பேச வைப்பார். உன்னுடைய முந்தின வாழ்க்கை எப்படி? நீ இயேசுவுக்குள்ள வந்துட்டேன்னா
உன்னுடைய பிந்தின வாழ்க்கை குறித்து ஜனங்களை பேச வைப்பார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், முன்னே நான் துன்பப்படுத்தினேன்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் இன்னைக்கு அவர்கள் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ரொம்ப சுவையா. இவ்வளவு காலம் இது எங்க வச்சிருந்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தீங்க? ஆமே, முந்தின ரசம் பிந்தினது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி கடந்த காலத்தை குறித்து கலங்குகிறவர் அல்லங்க, இனி வருகிறதை குறித்து நமக்கு தெரிவித்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். எனவேதான் எல்லாம் இழந்தும் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என்னை தேவனால திரும்பி நிறுத்த முடியும். இன்னைக்கு ஆமென், இந்த பூர்வ நிலையில நல்லா இருந்த நிலையை விட்டு இன்னைக்கு எல்லாம் இழந்து ஆமென் தளர்ந்து தள்ளாடி தொய்ந்து போய் யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். கர்த்தரால உங்களை திரும்பி நிலை நிறுத்த முடியும். கர்த்தரால் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறேன். எரேமியா 30:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அரமனை முன் போல நிலைப்படும். எரேமியா 30:18 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். முன் போல அவருக்கு மனசுல இருக்குங்க. இந்த முந்தின பூர்வ ஸ்தானம் பூர்வ நிலை இருக்குல்ல, அது யாருங்க தந்தது? அது அவர் தந்தது. அது அவர் வைத்த ஸ்தானம். அதனால அவருக்கு மனசுல இருக்கு அரண்மனை நிலைப்படும் சொல்ல. முன் போல, முன்னாடி நான் எப்படி வச்சனோ அப்படி. ஆனா இனி வைக்கும் போது முன்னாடி இருந்ததை விட பெஸ்டா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், பொன் அக்கினில போடுவதற்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன? போட்ட பிறகும் பொண்ணுதான். ஆனா என்ன மாறிட்டு? விலை மாறிட்டு. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? அக்கினில போடுறதுக்கு முன்னாடியும் பேரு பொண்ணுதான். அக்கினில போட்ட பிறகு அதுக்கு பேரு பொண்ணுதான். ஆனா மதிப்பு மாறிட்டு, விலை மாறிட்டு, அதனுடைய மேன்மை பெருகிட்டு, அதனுடைய வேல்யூ அதிகமாயிற்று. அக்கினில போட்ட பொண்ணை வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அக்கினில போட்டு எடுக்கப்பட்ட பொண்ணை வாங்க தான் வருவாங்க. ஆமென். பூர்வ காலம், பிந்தின நிலை, இது நடுவில் உன்னை நடத்துகிற பாதை அக்கினியா இருக்கலாம். ஆனா இது உன் மேன்மையை பெருக பண்ணவே, உன்னுடைய பின் நாட்கள் நன்மையா இருக்க பண்ணவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னுடைய கேள்வி, இந்த வார்த்தை உங்க இருதயத்தை நோக்கி வருதா, இல்ல வேற ஏதாவது வந்து அடைச்சிட்டு இருக்கா? அடைச்சிட்டு இருக்குன்னா சாத்தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். எப்பவுமே நம்மோடு பேசப்படுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் விழணும். ஆண்டவரால் என்னை உயர்த்த முடியும், ஆண்டவரால் என்னை நிலைநிறுத்த முடியும், ஆண்டவரால் என்னை ஸ்தாபிக்க முடியும், ஆண்டவரால் என்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் எனக்கு நற்சீர் உண்டாக பண்ண முடியும். சகரியா 1:17, சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி. அப்ப இதுக்கு முன்னாடி நன்மை இருந்துச்சு, இப்ப இல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன? இன்னும். ஆமென். நம்பிக்கைக்கு இடம் உண்டாக ஒரு ஏதாவது ஒரு சின்ன கேப் இருந்தா கூட நீங்க கர்த்தரை நம்பிருங்க. ஆபிரகாமை எங்க வர கொண்டு வந்து நம்ப வச்சாரு தெரியுமா? நம்புவதற்கு ஏதுவாய் ஒன்றும் இல்லாத இடத்துல கொண்டு வந்து நம்ப வைக்கிறார். ஆண்டவரால் செய்ய முடிஞ்சதில்லை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் ஈசாக்க பலி செலுத்த சொல்லும் போது ஆபிரகாம் சரி போறான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி நான் விளங்க பண்ணுவேன். அப்போ ஒருவேளை நான் வெட்டி போட்டாலும் நான் இறங்கும் போது ஈசாக்கோடு தான் வருவேன். காரணம், நான் ஆராதிக்கிறது கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். எனவேதான் கூட வந்து வேலைக்காரங்கள்ட்ட சொல்றாரு, நாங்க தொழுது கொண்டு வருகிறேன் இல்ல, தொழுது கொண்டு வருவோம். விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். ஆமென். தேவன் நம்மை உருவாக்குகிறார். பூர்வ காலம், பிந்தின நிலை தேவன் ஸ்தாபிப்பார்.
ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கல் நற்சீர் உண்டாக செய்வார். இன்னும் அரண்மனை முன் போல மறுபடியும். இந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிள்ல எதற்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு காலம் உண்டு, நான் அதுவரை காத்திருப்பேன், என் நேசர் என்னை உயர்த்திடுவார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. ஓ காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என் நேசர் என்னை நல்ல மேய்ச்சலை நான் காண, என் நேசர் என்னை உயர்த்திடும். நல்ல மேய்ச்சலை நான் காண. ஆமென். பூர்வ நாட்களில் இன்னைக்கு செய்தியா என்ன சொல்ல போறேன்னா, ஏன் வாழ்க்கையில வீழ்ச்சி வருது? பூர்வ நாட்களில் ஸ்தாபித்து வைத்திருந்தார், அப்படியே போக வேண்டியதானே. ஏன் வாழ்க்கையில் வீழ்ச்சி வருகிறது? ஏன் தோல்வி வருகிறது? இரண்டு முக்கியமான காரணம். ஒன்று நம்முடைய கிரியைகளினால், ரெண்டு நமக்கு எதிரான கிரியைகளினால். நமக்கு எதிரான கிரியைகளினால், நமக்கு எதிரான கிரியைனால அது யார் செய்றா? பிசாசான. இந்த ரெண்டு காரியமும் நாம் இருக்கிற நிலையிலிருந்து விழுவதற்கு காரணமாக இருக்கும். எனவேதான் பைபிள் சொல்லுது, பைபிள் நமக்கு எச்சரிக்குது, நிற்கிறவன் எவனும் விழாதபடி. நான் வந்துட்டேன், நான் நின்னுட்டேன், நான் உட்காந்துட்டேன் அப்பா என்று நீ அசதியா இருந்துராத, ஜாக்கிரதையா இரு. அதனாலதான் எப்பவுமே சபைக்கு சொல்ற வார்த்தை, நான் நிக்கிறேன் என்னைக்குமே சொல்லாதீங்க, எனக்கு கிருபையா நிக்க வச்சிருக்கிறா. நீங்க எப்படிங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, என் கால் சறுக்கும் போது அப்பா கிருபை தாங்குது. ஆமென். வேதத்தில் ஒரு சிலரை குறித்து நான் சொல்லுகிறேன். யார் விழுவாங்க? நம்முடைய கிரியையினாலே விழுகை என்பது நம்மை விழத்தள்ளுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனம். தானியேல் 4:37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இது யாருடைய அனுபவத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் சொல்றார் தெரியுமா? அவனுடைய அனுபவத்தில். பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்தை ஆட்டி படைத்த நாட்கள் அது. பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் ஜெயித்து பிடித்து, இஸ்ரவேலரையும் கடைசியில ஜெயித்து யூதரை எல்லாம் பிடித்து கொண்டு வருகிறான். அதன் பிறகு தன் அரண்மனையிலே அவன் உலாவிக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறான். 30வது வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இது நான் கட்டினது அல்லவா, இது எனக்குன்னு கட்டுறதில்ல, இது நான் எனக்கென்று செய்யறதில்ல, இது யார்ட்டையும் ஒரு சாட்சியில கூட சொல்லல. ஏமே நம்ம மக்கள் நிறைய பேர் சாட்சி சொல்றதை பார்த்தா நேபுகாத்நேச்சார் எவ்வளவு பரவாயில்ல, அவர் தனக்குள்ளதான் சொல்றார் இல்ல. நம்ம மக்கள் மைக் எடுத்து நான், அவர் அடுத்த வார்த்தையை பாருங்க 31. இந்த வார்த்தை இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. அதன் அர்த்தம் என்ன? அவன் எண்ணுகிறான், அடுத்து அவன் சொல்ல போறான். வாயில வார்த்தை, இது பரவாயில்லையே, இது நான் கேட்டது பரவாயில்லையே, இது யாருக்கும் தெரியல. நம்ம அநேகர் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனா நினைப்போம் பரவாயில்ல பரவாயில்ல, நான் தான் எல்லா மீட்டிங்கும் வரேன், பரவாயில்ல, நான் தான் மொத்த ஆளா, நான் தான் எல்லா நாளும் ஜோம் பண்றேன், வெளியே சொல்ல மாட்டேன், வெளியே பிரைஸ்ல.
எப்படி இருக்கீங்க? கிருபை கிருபை கிருபை. வார்த்தை வாயில இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு அவர் சொல்ற நீ புல்லு தின்ன போற அப்படின்ட்டார். 33வது வசனம், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சர் இடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷனை நின்று தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, பெருமை ஒருத்தனை தள்ளும், தாழ்மை ஒருத்தனை உயர்த்தும். மேல இருக்கிறவனை பெருமை கீழே தள்ளும், கீழே இருக்கிறவனை தாழ்மை மேல உயர்த்தும். ஏன் அநேக நிலையிலிருந்து விழ காரணம் என்ன? நல்லா தான் போயிட்டு இருந்த லைஃப் திடீர்னு டோட்டலா ஒண்ணுமே இல்லாம ஆகுது, ஜீரோ. ஹல்லேலூயா. தாவீது கடைசி வரை என்ன சொல்றா தெரியுமா? நான் ஏமாத்துற ஆண்டவரே, நான் ஏமாத்துற ஆண்டவரே. அவர் அலைகளின் பெருமையை அடக்குகிறவர். பூமியில 4/3 பகுதி சமுத்திரம் நிறைந்திருக்கிறது. அந்த சமுத்திரத்தின் அலைகள் கொந்தளிக்கும் போது அந்த அலைகளின் பெருமையை கூட அவர் அடக்குகிறாராம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அலைகள் கொந்தளிக்கிறது, படகை மூழ்க பண்ணத்தக்க அந்த அலை எவ்வளவு பெருமை பாராட்டி இருக்கும்ல. ஹே பேதுரு, உன் கதை இதோட முடிய போகுது. எப்படி அடக்கினார் பார்த்தீங்களா? அதுக்கு மேல மிதித்து மிதித்து மிதித்து, கொந்தளித்த கடல் மேல மிதித்து மிதித்து நடந்துதானங்க வந்தார். பறந்தா வந்தார் ஆண்டவர். பூட்டி அறைக்குள்ளே நடந்து வந்தாரா? இல்ல, வந்து இருந்துட்டார். அப்படி படகுல வந்து இயேசுக்கு இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அவரால் மறைந்து போகவும் முடியும், அவரால் தென்படவும் முடியும். ஆனா அப்படி செய்யல. கொந்தளிக்கிற சமுத்திரத்தின் அலைகளின் பெருமையை அடக்க அது தலை என்ன செய்கிறது? பலவான்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். ஆமென். ஏன் விழுகிறோம்? நாம் பல நேரத்தில் தேவன் தந்த நன்மையை நாம சம்பாதித்தது போல நினைக்கிறது. தேவன் தந்த, பாருங்கள், உபாகமம் 8வது அதிகாரம் பலமுறை வாசிக்கப்பட்டாலும் இப்பொழுது இது மிகவும் தேவையானபடியினால் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதனுடைய 15 முதல் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 17வது வசனத்தை பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையார். இது நான் சம்பாதித்தது சொல்லிராத. என் சாமர்த்தியம், இது என் திறமையில் நான் படித்து நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு நான் அப்படி சொல்லாத. நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் இருதயத்தில் அது எண்ணம். இருதயத்தினுடைய எண்ணங்கள் வந்து அவருக்கு தெரியும். அவர் இருதயத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார். இப்படி சொல்லிராத. அடுத்த வார்த்தையை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்ப நம்ம கிட்ட ஒரு திறமை வெளிப்படும் போது உடனே யாரை நினைக்கணும் அப்படின்னா அவரை நினைக்கணும். ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆலோசனை வெளிப்படுது, இல்லை 4 பேர் 4 விதமாக பேசும்போது நாம சொல்ற ஆலோசனை வந்து அந்த இடத்துல பயங்கர வேல்யூவா இருக்கு, எல்லாரையும் சிந்திக்க வைக்குது. உடனே என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, அப்படி நினைக்கணும். அந்த இடத்துல நான் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ, அவ்வளோதான். அதுதான் கடைசி ஆலோசனையா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்றது ஒண்ணுமே நான் மட்டும் இல்லைன்னா. அந்த இடத்துல பைபிள் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நாம எப்போ நினைப்போம் தெரியுமா? இந்த புல்லு சாப்பிடும்போது நினைப்போம். சாப்பிட வச்சுட்டீங்களே ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரே, நீ அந்த அரண்மனையில் உலாவிட்டு இருக்கும் போது நீ அவரை நினைச்சிருக்கணுமா வேண்டாமா? நீ புல்ல சாப்பிடும் போது நல்ல கவனிங்க, அவரை நாம் அறிந்து கொள்ள வைக்க சில நேரத்தில் புல்லையும் சாப்பிட வைப்பார். சந்தோஷமா சாப்பிடுங்க. இளையகுமாரனுக்கு எப்போ அப்பாவை ஞாபகம் வந்துச்சு? தவிடு சாப்பிடும் போதா தவிடும். ஹல்லேலூயா. நம்மையே நினைக்கிறவர்,
நம்மையும் நினைக்க வைப்பார். ஆமென். புல்லு சாப்பிடும்போது தான் ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா ஆண்டவரே. பேசு பேசு பேசு. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீ ஏன் சாமர்த்தியம், ஏன் கைங்கிரியே அப்படி சொல்லாத. 18வது வசனத்திலே பாருங்கள், அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. இன்னைக்கு உழைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், வேலை பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன், நல்ல பலம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். 18வது வசனத்தில் பாருங்க, அவரே உனக்கு பலனை கொடுக்கிறவர். ஆமென். அப்ப இன்னைக்கு சரியா வேலை செய்ய முடியலையா, சரியா திறமையா செயல்பட முடியலையா, இதை யார் கொடுக்க வல்லவரோ நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். ஆமென். சிறைச்சாலையில் யோசேப்பு, நான் எழுதி வந்ததெல்லாம் நிறைய இருக்கா, நான் அதெல்லாம் இப்போ பேசலை, நான் அந்த ஃப்ளோலே பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் வெளிப்பட்டாச்சு. 2 பேரில் அது சொன்னது மாதிரியே நடந்துட்டு 2 வருஷம், கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு இப்போ பார்வோன் சமூகத்தில் வந்து நிறுத்தப்படுகிறான். அந்த இடத்துல வந்து பார்வோன் கேட்குறான், ஆமாம் நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாமே அப்படின்னு கேட்டதும் உடனே யோசிப்பு, ஆமாம் 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 அந்த கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லலை. உடனே யோசேப்பு சொல்றான், நான் அல்ல தேவன். அந்த இடத்துல நான் சொல்லி இருந்திருப்பான்னா, ஆமா நான் தான் சொல்லி இருந்திருப்பான்னா, ஒருவேளை அர்த்தம் மட்டும் மாறி இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல அர்த்தம் மட்டும் அவன் சொன்னது மாதிரி மட்டும் நடக்கலைன்னா, அவன் பக்கத்து வீட்டில் போய் பேசல, பார்வோன்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொன்னானோ அப்படியே நடக்குது. அந்த நேரத்துக்கு அவன் ஒருவேளை ஏதோ ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனா சொன்னது போல மட்டும் நடக்கலைன்னா, அப்ப அந்த இடத்துல என்ன கிடைக்கிறது அவனுக்கு? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்போஸ்தலர் 7:10, தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அவனுக்கு பார்வோன் சமூகத்திலே, நல்ல கவனிங்க, அங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கிறார். அப்ப அது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவனுக்கு ஆல்ரெடி கொடுத்தாருண்டல்ல, அங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறார். ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனா இப்போ சொல்ல போகிறது இதுவரை சொன்னது போல அல்ல, அதிலும் மேன்மை. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதுனால அவனுக்கு கிடைத்தது அவமானம், இதுக்கு முன்னாடி சொன்னதுனால அவனுக்கு எந்த பரிசும் கிடைக்கல, அவனுக்கு கிடைத்தது அவமானம் மட்டும்தான். ஆனா யோசேப்பே, இனி நீ சொல்ல போகிறது, இனி நீ செய்ய போகிறது, இதுவரை நீ யோசித்திராத ப்ரமோஷன் உனக்கு கிடைக்க போகுது. பார்வோன் சமூகத்திலே கர்த்தர் கொடுக்கிறாராம். அப்ப அந்த இடத்துல கொடுக்கிறதுக்கு யோசேப்பு எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான்? நான் என்று சொல்லவில்லை, அவர் என்று சொன்னார். அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தா அவர் அங்க கொடுத்திருக்க மாட்டார். நிறைய இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய நன்மைகளை பெருமையினால, நான் என்கிற எண்ணங்களினால, சுயத்தினால நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு உணர்த்துகிறார். பெருமை நம்மை விழத்தள்ளும். அடுத்து பாருங்கள், 1 சாமுவேல் 15:12. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே 15:12. மறுநாள் அதிகாலமே 11வது வசனத்தை வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, சவுலை தள்ளுகிறார். நீங்க அதனுடைய 23வது வசனத்தை பார்த்தீர்களானால் தெரியும். 23வது வசனம்,
பில்லி சூரிய பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இங்கே சவுல் அந்த ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்துட்டான். எப்படி விழுந்தானா? கர்த்தர் தள்ளினார். கர்த்தர் தள்ள காரணம் என்ன? அவன் என்னை விட்டு திரும்பிட்டான். அவன் என்னை விட்டு திரும்பி, கர்த்தரை விட்டு திரும்பினான் என்பதின் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முதுகை காட்டுறது. முகத்தை காட்ட வேண்டியவன் இப்பொழுது முதுகை காட்டுறான், திரும்பி இருக்கிறான். ரெண்டு பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு மன வருத்தம் இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் முகத்துக்கு முகம் பார்த்துருக்க மாட்டாங்க, மாறாக என்ன செய்வாங்க? திரும்பி இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், அவன் என்னை விட்டு திரும்பினான். அதனால சவுலுக்கு வந்த விளைவு என்ன தெரியுமா? விழுந்துட்டான். ராஜ்யபார் அவனை விட்டு போயிட்டு. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அவன் பயன்படுத்தி நோக்கி பார்த்துட்டான். ஆனா சவுல் அந்த காரியத்தை செய்ய தவறிட்டான். கடைசி வரை விட்டுட்டான். கடைசி வரை எழும்ப முடியல. ராஜ்யம் பாருங்க, 17 ஏறக்குறைய 17வது வயசுல தாவீதுக்கு மேல அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது தெரிந்தெடுக்கப்படுகிறான். 30வது வயதுல தான் தாவீது ராஜாவாகவே வந்து அமருகிறான். அப்போ ஏறக்குறைய தாவீதுக்கு வயசு அபிஷேகம் பண்ணும்போது சின்ன பையன். அவன் யுத்தத்துக்கான வளர்ச்சியோ தகுதியோ அவனுக்கு இல்லை. அப்படி இருந்திருக்குமானால் அவனும் யுத்த களத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கும். அவன் சின்ன பையன், 15லேருந்து ஒரு 17 வயசு இருக்கும். ஒரு 17 வயது பையனுக்கு மேலே ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டார். அடுத்த ராஜா நீ தான். நான் சவுலை தள்ளிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சவுல் தான் ராஜாவாகவே இருக்கிறான். 30வது வயசுல தான் தாவீது ராஜாவாகவே அவன் நிலைநிறுத்தப்படுகிறான். அப்போ ஏறக்குறைய சவுலை தள்ளினதுக்கு அப்புறமும் 13 இயர்ஸ் சவுலுக்கு ஆண்டவர் கிருபையா கொடுக்கிறார். அந்த 13 ஆண்டுல ஒரு விஷயாவது அவன் நோக்கி பார்த்திருந்தா, ஏங்க ஒரு புறஜாதியான் நேபுகாத்நேச்சாரையே நிலைப்படுத்தி அவனுடைய மேன்மையை திரும்பி வர பண்ண முடியுமானால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலை ஆண்டவர் நிலைநிறுத்தி கொண்டு வர முடியாதா? அவன் கடைசி வரை நோக்கி பார்க்கல, மாறாக கர்த்தரை தேடுவதற்கு பதில் குறி சொல்றவள்கிட்ட போயிட்டான். குடும்பத்தை விட்ட கிருபை போயிட்டு குறி சொல்றவள்கிட்ட போயிட்டான். கடந்த நாள்ல ஒரு சகோதரன் இப்படி ஒருத்தங்க இங்க வந்தாங்க அப்படின்னாரு. சரி என்ன பண்ணாங்க? அவர் சொன்னார், நான் கையெல்லாம் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு. கையை பார்த்து என்ன சொல்லுவார்? கால்னா சொல்லுவார். கையை பார்த்து கைன்னு தான் சொல்லுவாங்க. சரி நானும் என்னதான் சொல்றாரு பாப்போன்னு, எனக்கு இது மேலாம் நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், ஆனாலும் என்னதான் என்னைக்கு பார்த்தாரோ அவருக்கு இருந்ததெல்லாம் அன்னையிலிருந்து போச்சு. சிலருக்கு இருந்தாலும் கேட்டு பார்ப்போம்ல. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏதாவது தெரிஞ்சுதா? நான் எங்க அப்பா சொல்ற பதில் தான் சொன்னேன். நான் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவேன். கண்ணை மூடினா ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. நீ ஏதாவது பார்த்து தெரியுதான்னு பார்த்து. நேற்று ஒரு இடத்துல போய் ஒரு சகோதரன் வந்து ஜெபம் பண்ணு, நான் எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு அவனை ஜெபம் பண்ணிட்டு பாஸ் என்ன பார்த்தீங்க சொல்லுங்க, என்ன பார்த்தீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்லை. அவருக்கு தெரியும். அவர் உள்ள இருப்பார்னா அவர் சொல்லுவார், உனக்கு ஃபியூச்சர் இதுப்பா. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்தார். நமக்கான வார்த்தை வெளிப்படுங்க, நம்மோடு பேசுவாருங்க. எதை சொல்லணுமோ அதை சொல்லுவார், எதை சொல்லக்கூடாதோ அவருக்கு பல நேரத்தில் அவர் சொல்லக்கூடாதது சொல்லவே மாட்டார். அவர் இப்போ எத்தனை வருஷம் நீங்க பூமியில வாழ போறீங்க ஆண்டவர் யார்கிட்டயே சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. சொல்லியிருந்தா எப்படிப்பட்ட எசேக்கியாவே வழிமாறி போயிட்டான் இல்லை? என்ன பண்ணாலும் 15 வருஷத்துக்கு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை?
மனமேட்டி அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எசேக்கியா வேற, 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தார். எசேக்கியா மட்டும் நம்ம கையில் கிடைச்சா நீ பண்ண காரியத்தினால எங்கள்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனாலும் சில பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துவார் கடைசி நேரத்தில். அவங்க அதை சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சில காரியத்தை சொல்ல மாட்டாருங்க. யோசேப்பு எகிப்தில் இருந்தார், யாக்கோப்ட்ட சொன்னாரா? சொல்லியிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன இருக்கும் தெரியுமா? யாவோ காட்டின் கரையில் யாக்கோபு போயிருப்பார். யாக்கோபுக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்ன தெரியுமா? அடம் பிடித்து வாங்கிடணும். இல்ல அடம் பிடித்தோ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்ன தெரியுமா? தன் பிள்ளை இறங்கி கதறிட்டானா கண்ணீரை பார்த்துட்டு அவர் தட்டிட்டு அவரால் போக முடியாது. அவருக்கு பெத்தேல்ல கொண்டு வந்துதான் அவனை இஸ்ரவேலா மாற்றி ஆசீர்வதிக்கணுங்கிற ஆசை அவருக்கு, பிளான். ஆனா யாபோக்காட்டின் கரையிலே அதை கேட்டு வாங்கிட்டான். இப்போ யோசேப்பு எகிப்தில் இருக்கிறது பாருங்க, அவனுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை மாத்துறான். அதையெல்லாம் நைட்டு சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் சொல்றார், மாமா சரியில்லை, அவர் ஆடை மாத்திட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் நைட்டு சொப்பனத்தில் சொல்றார். இவன் கரெக்டா அடுத்த நாள் செய்வான். எல்லாத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டி விஷயத்துல சொன்னவர் பையன் விஷயத்துல சொல்லாம விட்டாரு. சொல்லியிருந்தா என்ன ஆகும்? நைட்டோட நைட்டா போய் உட்கார்ந்து இருப்பான். ஆண்டவரே, அவன் கேட்ட அவருக்கு கொடுத்து ஆகணும். ஏன்னா நான் யாக்கோபை சிநேகித்தேன். நிறைய காரியம் சொல்லாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நம்ம மேல அவர் ஓவரா அன்பு வச்சிருக்கிறதுனால. அவன் 22 வருஷம் கழிச்சு யாக்கோபு காதுல செய்தி வருது. போன வாரம் மெடிடேஷன்ல கேட்டோம்ல, போன வாரமாக்கு முந்தின வாரமா, போன வாரம். அவன் அந்த செய்தி அவனுக்கு போன உயர் திரும்ப வந்துச்சு. கர்த்தர் நல்லவர். தேவனை மட்டும் தள்ளிடாதீங்க. இந்த சவுல் வார்த்தையை தள்ளிட்டான். ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு விலகிட்டான் அப்படின்னு. என்னை விட்டு விலகிட்டான், விழுந்துட்டான். விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, ஒரு நேபுகாத்நேச்சர் எழும்பிட்டான். அவனுடைய மேன்மை அவனுக்கு திரும்ப வந்துச்சு. அவனுடைய ஸ்தானத்தில் அவன் நிலைநிறுத்தப்படுகிறான். ஆனா சவுலே, உன் நிலைமை இப்படி ஆயிட்டு. நேபுகாத்நேச்சர் ஆமென், இது அதன் பிறகுதான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறான். ஆனா சவுலே, நீ வந்ததே அறிந்து கொண்டு தானப்பா வந்த. நீ தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நீ விசேஷித்த ஆவியை பெற்றிருக்கிறாயே. உனக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. உன் மேல கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீ ஸ்தாபிக்கப்பட்ட நீ இப்பொழுது விழுந்து விட்டாய். விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ. ஒரு நேபுகாத்நேச்சரை பார். விக்கிரத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறவனுக்கு புத்தி வந்து பரலோகத்தின் தேவனை என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நோக்கி கூப்பிடும் போது, சவுலே, நீ விழுந்தது உண்மைதான், ஆனா உன்னை தூக்கிவிட அவர் வல்லவர் என்பதை நீ அறியாயோ? உன்னை தள்ளினார் என்று சொன்னது உண்மைதான், ஆனாலும் உன்னை சிங்காசனத்துல தானே உட்கார வச்சிருக்கிறார். அடுத்த ஸ்தானத்துல வரப்போகிறவன் உனக்கு முன்னாடி இருந்து என்ன தம்புரு வாசிட்டு இருக்கிறான்ல, சுரமண்டலத்தை வாசிட்டு இருக்கிறான். நீ என்னடானா பரவாயில்ல ஆண்டவரே, 13 வருஷம் கொடுக்கிறார். தாவீது மேல அபிஷேகம் வச்சு அடுத்த நாளே தாவீத சிங்காசனத்தில் வைக்கல, அடுத்த நாள் சிங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறார். தாவீது ராஜாவாக வர வேண்டிய சிங்கத்துக்கு முன்னாடி இருக்கும் போதும் சிங்காசனத்தில் யார் தான் இருக்கிறா? சவுல் தான் இருக்கலாம். ஆண்டவர் அங்க சான்ஸ் கொடுக்கிறாருங்க. நீ மனம் திரும்ப மாட்டாயோ? நீ திரும்ப மாட்டாயோ? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளுங்கள். விழுந்த நிலையில யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நேபுகாத்நேச்சரையே கர்த்தர் தூக்கி நிறுத்தி அவனுடைய முந்தின சீரை பார்க்கலும் அவனுக்கு நற்சீர் உண்டாக செய்ய முடியுமானால், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற, புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னை தூக்கி நிறுத்தி உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய அவருக்கு முடியாதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய வல்லவருங்க. ஆனா நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன தள்ளிட்டார், ஆண்டவர் என்ன தள்ளிட்டார், ஆண்டவர் என்ன தள்ளிட்டார் சொல்லி சவுல மாதிரி விலகி 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 போய் கடைசியில கிருபையை முற்றிலும் இழக்கத்தக்கதான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் இந்த தப்பை பண்ணாதிருங்க. புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் நோக்கி பார்க்கறான்,
என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நோக்கி பார்க்கிறான். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். எல்லாரும் தேடி வந்தாங்க. முந்தின சீர் அவனை ஸ்தாபிக்கிறார். அவனுடைய ராஜ்யபாரம் அவன்கிட்ட வந்துச்சு. அவனுடைய மேன்மை பிரபுக்கள்லாம் தேடி வராங்க. அது மாத்திரம் இல்லை, அதிக மேன்மை உண்டாயிற்று. அவன் கர்த்தரை உயர்த்துகிறான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். ஆமேன். எல்லாம் இழந்த நிலையில இதோடு முடிந்தது என சொல்லி, ஆமேன், நீ சோர்ந்து போகாதே, இந்த தீபத்தை அணைய விடல. அதன் காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை மீண்டும் அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். உங்க கரம் இதை செய்ய ஆண்டவரே. செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க. சவுல மாதிரி மட்டும் இருந்துராதீங்க. தள்ளப்பட்டது உண்மைதான். நேபுகாத்நேச்சரையும் தள்ளினது உண்மைதான், சவுலையும் தள்ளினது உண்மைதான். ஆனா நேபுகாத்நேச்சரை உடனே தள்ளிட்டார். சவுலுக்கு நிறைய கிருபை கொடுத்தார். தள்ளல உடனே. நேபுகாத்நேச்சர் லைஃப்ல அந்த வார்த்தை அப்படியே உடனே சம்பவித்தது. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. அன்னைக்கே நடந்துச்சு. தானியேல் 4வது அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. 33. அந்நேரமே நிறைவேறிற்று. அப்ப சவுல உனக்கு எவ்வளவு கிருபை காட்டி இருக்கிறார். ஆண்டவர் சாமுவேலை அனுப்பினதே, நான் தாவீது சவுலை தள்ளிட்டேன், நான் அவனை தெரிந்தெடுத்தேன். ஆனா சவுல் வாழ்க்கையில ஏன் அந்நேரம் நிறைவேறல? அதுதாங்க கிருபை. உன்னை நான் மறந்த இமைப்பொழுது மறந்துட்டேன்னு சொல்றாரு, ஆனா மறக்க முடியல அவருக்கு. கிருபை. உன்னை கைவிட்டேன்னு சொல்ற, ஆனா கைவிடல. கிருபை. ஏன்னா நீ அவருடைய ஜனம், நீ அவருடைய சொந்த ஜனம். இஸ்ரவேல் அவருடைய ஜனமா இருப்பது போலதான் என்னையும் உங்களையும் அவருடைய சொந்த ஜனமாய் கல்வாரியில் அவர் சிந்தின இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். நேபுகாத்நேச்சருக்கெல்லாம் அந்நேரமே நடந்துச்சு. ஆனா சவுலுக்கு நடக்கல. 13 வருஷம் அவனுக்கு அந்த கிருபையை அவன் ஒரு விசை ஆண்டவரே என்ன மன்னியும், அப்பா என்ன மன்னிச்சிருங்க சொல்லியிருப்பான்னா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கடைசி வரை சொல்லல. என்ன தள்ளிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். இல்ல, நீ தேவனை சரியாக அறியவில்லை, சரியாக புரியவில்லை. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்ததும் அவன் தகப்பனிடத்தில் வருகிறான். ஏன்னா அவனுக்கு எங்கேயோ தகப்பனை குறித்த கொஞ்சம் அறிவு இருக்கு. என்ன, அவர்கிட்ட கொஞ்சம் அழுதா, அவர்கிட்ட பாவத்தில் அறிக்கை செய்தா அவர் ஏற்றுக்கொள்வார் என அவனுடைய இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தல. அவன் பூர்வ நிலைக்கு திரும்ப ஸ்தாபிக்கப்படுகிறது. மகன் என்கிற நிலையில நிலைநிறுத்தப்படுகிறான். இழந்த மேன்மை எல்லாம் திரும்ப கிடைக்கிறது. அவனுடைய முந்தின சீரை பார்க்கிலும் அவனுக்கு நற்சீர் உண்டாகிறது. ஆமே, நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் நமக்காக உயர்த்தப்படும். அந்த கரத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு நற்சீர் உண்டாக செய்வார். அவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல தாழ்த்தி. தேங்க்யூ ஃபாதர். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படையிட்டு ஆமென். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யவும் வல்லவர், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரவும் வல்லவர். இன்னைக்கு தேவன் அநேகர் வாழ்க்கையில அவர் ஒரு புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அந்த பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க? முந்தின சீர் இருந்துச்சுல்ல, அதை விட ஜாஸ்தியா. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறேன்ப்பா, நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறேன். என்னால ஏற முடியல, ஆனா உங்களால என்னை ஏறி வர பண்ண முடியும். என்னால நிக்க முடியல, ஆனா உங்களால என்னை நிலைநிறுத்த முடியும். என்னால சம்பாதிக்க முடியல, ஆனா உங்களால என்ன சம்பாதிக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க அப்படியே 2 கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்னை திரும்ப எடுத்து நிறுத்துங்கப்பா,
என்னை திரும்ப எடுத்து நிறுத்துங்கப்பா, என்னை திரும்ப எடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, மறுபடியும் இன்னும் இனி இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எங்களுக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறீங்க. நாங்க முடிஞ்சுன்னு நினைக்கும் போது இல்ல, இன்னும் என் பட்டணம் மறுபடியும் நான் தேற்றுவேன், முன்போல கட்டப்படும். இப்படி எல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரே, புல்ல தின்னவனை மீண்டும் அதிக கனத்துக்குரியவனாய் உயர்த்தினீரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல நீங்க தான் செய்ய வல்லவர். உங்களால மட்டும்தான்ப்பா செய்ய முடியும். ஓ அந்தரே, உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை, உம்மை விட யாரும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஆமே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் கிருபை தகப்பனே, உங்க கிருபை தகப்பனே, நீரே எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், நீரே எங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்கிறவர், நீரே எங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. பூர்வ நிலையிலே கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். அதனாலே அவர் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டு தனியான பலன் வரும், ரெண்டு தனியான பலன் வரும். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், முச்சடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு. கர்த்தரால் அதை செய்ய முடியும், கர்த்தரே அதை செய்ய வல்லவர். Glory, glory. Shabalara kabadana hantarala edariala riantana rama shebalaro. Hallelujah, hallelujah. Thank you Father. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கிருபையப்பா, கிருபையப்பா. கடைசியா ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கிருபை ஆண்டவரே, ஒற்றைக்கு விடுகையில்லை
ஒற்றைக்கு விடுக தனிய விட மாட்டீங்க. மடித்து மாறுகையில் ஓ அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால ஏற முடியாது, என்னால நிக்க முடியாது, ஆனா உங்களால என்ன நிக்க வைக்க முடியும். நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். நீங்க மட்டும் இல்லைன்னா, உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியும், உங்க கிருபை இல்லாம. கைகளை விரித்து சொல்லுங்க, முடியாதப்பா, ஓ முடியாதப்பா, முடியாதப்பா, முடியாதப்பா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவர் தந்து நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு தான் மகிமை, அவருக்கு மகிமை. அவர் தான் நம்மை நிலைநிறுத்துகிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துகிறவர். நம்முடைய திறமையோ சாமர்த்தியமோ அல்ல, நம்முடைய ஞானமோ பலமோ அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபை. அவர் நிலைநிறுத்தி நம்முடைய முந்தின சீரை பார்க்கலும் நமக்கு நற்சீர் உண்டாக செய்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையினால எங்களை உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க வைத்தீங்க. நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில துணிக்க பண்ணீங்க, எங்களோடு பேசுனீங்க. ஆண்டவரே அப்பா, விழுந்த பிறகும் நேபுகாத்நேச்சர் உங்களை நோக்கி பார்த்து அவன் இருந்த நிலையில் அவனை ஸ்தாபித்து, ஆண்டவரே அவனுடைய முந்தின சீரை பார்க்கல அவனுக்கு நற்சீர் உண்டாக்க செய்தீரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்படாதவனுக்கு நீங்க இப்படி செய்வீங்கன்னா மீட்கப்பட்ட ஜனத்துக்கு எவ்வளவு செய்வீங்க ஆண்டவரே. நாங்க உம்முடைய ஜனமாய் இருந்தோம், சவுல மாதிரி உம்மை பார்க்காம உம்மை விட்டு தூரம் போகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்மை தேட, உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவர். இந்த நிலையிலிருந்து யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. கர்த்தர் எங்கள் மேன்மையை பெருக பண்ணினார், எங்களை ஏறி வர பண்ணினார், எங்களை உயிர்ப்பித்தார். ஆமென் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராகப்பா. நிறுத்துங்க, சமாதானத்தோடு அனுப்பும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.